Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் அருமையான இனிமையான அழகான என் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பும் அமைதியும் நிறைந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து வரை தற்கொலை செய்திகள், அந்த காலத்துல ஆரம்பிச்ச இந்த டவுரி சிஸ்டம் இன்ன வரைக்கும் அதே வரதட்சணை கொடுமை, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், கடன் தொல்லை, ஏதாவது ஏமாற்றம் இல்லை அவமானம், ஹராஸ்மெண்ட் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு தற்கொலை மட்டும்தானா? அந்த காலத்துல படிப்பறிவு இல்லாதப்ப புருஷன் செத்துட்டான், நீயும் நெருப்புல உடன்கட்டை ஏறிடு அப்படின்னு பொண்ணு நெருப்புல தள்ளி சாவடிச்சாங்க. இந்த காலத்துல என்னன்னா படிச்ச பிள்ளைங்க, அவ்வளோ பட்டம் வாங்கி படிப்பெல்லாம் முடிச்ச பிள்ளைங்க புருஷன் உயிரோட இருந்து சாவடிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக தானாவே சாவை தேடி போய் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. என்ன வித்தியாசம்? என்ன மாறி இருக்கு உலகத்துல? படிச்சு பட்டம் வாங்கி என்ன மாற்றம் வந்திருக்குது? என்ன சிஸ்டம் நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? என்னதான் நடக்குது? எப்ப இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்? நாம எப்போ ஒரு சேஞ்ச் கொண்டு வர போறோம்? என்ன நம்மளுடைய வாழ்க்கையில மாறப்போகுது? அந்த காலத்துல சாவித்ரி பாய், சரோஜினி நாயுடு, ராஜாராம் மோகன் ராய், கமலாதேவி, துர்காபாயின்னு எத்தனையோ பேர் அவங்களுடைய வாழ்க்கையை பணைய வச்சு சத்திய ஒழிச்சு எத்தனையோ பெண்ணுடைய உரிமைகளுக்காக, பெண் விடுதலைக்காக அவங்க கடைசி வரைக்கும் போராடிட்டே இருந்து எவ்வளவோ அவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க. எல்லாத்துக்கும் இப்ப என்ன பிரயோஜனம்? அவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னும் ஒரே மாதிரி விஷயம் வேற வேற ரூபத்துல அதே கண்டினியூ ஆயிட்டு இருக்குதுன்னா எப்ப இதெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது? ஆண்கள் எல்லாருமே தயவு செஞ்சு கவனிங்க. அண்ணனுங்க, தம்பிங்க, அப்பாங்க, தாத்தாங்க எல்லாருமே தயவு செஞ்சு கவனிங்க. ரொம்ப விசேஷமாக பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க, இன்னும் ரொம்ப கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க, பசங்களா இருந்தாலும் சரி, இது உங்களுக்காக தான். இந்த நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்ட்டு இருக்கிற பிள்ளைங்க, பசங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைங்க தயவு செஞ்சு பார்க்க தேவையில்லை. இது கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அந்த பிள்ளைங்களுக்காக, பசங்களுக்காகவும் சேர்த்துதான். பொண்ணுங்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்கிறது கிடையாது. முதல்ல நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பொண்ணு எதுக்காக பயப்படுறா அப்படிங்கிறத பொதுவாக ஒரு ரிசர்ச் பண்ணி நிறைய பெண்கள் கிட்ட ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. பெண்கள் எதுக்காக பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா, எங்க என்ன கொலை பண்ணிடுவானோ அப்படின்னு நினைச்சுதான் பெண்கள் அதிகமாக பயப்படுறாங்களாம். இதே ஒரு ஆணாக இருந்தா, எங்க என்னால என்னுடைய கெப்பாசிட்டி, என்னோட எபிலிட்டியை ப்ரூவ் பண்ண முடியாதோ, நான் தோத்துருவனோ, என்னை பார்த்து ஏளனமா சிரிச்சிருவாங்களோ, என்னோட ஈகோ அடிபட்டுருமோன்ட்டு அந்த ஃபெயிலியருக்காக தான் ஆண்கள் அதிகமாக பயப்படுறாங்களாம். ஆக இந்த சொசைட்டி இது வரைக்கும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சிஸ்டம், இது வரைக்கும் உலகத்தில் இத்தனை காலமாக படிப்பு, பட்டம், எத்தனையோ கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து பல சேஞ்சஸ், சிவிலைசேஷன், மாடர்னைசேஷன் வந்தாலும் கூட இப்போதைக்கு இந்த உலகம் பெண்களுடைய ஜீன்ஸ்ல ஜெனட்டிக்கலி மரபு அணுக்கள் வழியாகவே பெண்களுக்குள்ள பதிச்சது என்னன்னா, ஒரு ஆண் எங்க என்ன கொலை பண்ணிடுவானோ அப்படின்னு தான் ஒரு பெண் வந்து அதிகமாக பயப்படுறாளாம். ஆண்களுக்குள்ள பெண்கள் எத்தனையோ முன்னேற்றங்கள் எல்லாம் வந்த அப்புறமேல பெண்கள் கொண்டு வந்தது, பெண்கள் மட்டும் இல்லை சமுதாயம் எல்லாமே கொண்டு வந்திருக்கிற பயம் என்னன்னா, எங்க என்னால என்ன ப்ரூவ் பண்ண முடியாதோ, நான் தோத்துருவேனோ, என்னால சாதிக்க முடியாதோன்னு ஃபெயிலியரை நினைச்சு ஒரு பையன் பயப்படுறானா. இந்த விஷயத்தை நாம் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த டவுரி பிரச்சனையிலிருந்து ஆரம்பிப்போம். ஆண்கள் அதிகமாக உங்களுடைய ஹார்ட்டை யூஸ் பண்ணுங்க, பெண்கள் உங்களுடைய பிரெயினை யூஸ் பண்ணுங்க. நம்ம நிறைய விஷயங்களை ப்ராக்டிக்கலா நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. சயின்டிபிக்கலாகவும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. அந்த காலத்துல வந்துட்டு கல்யாணம் எல்லாம் எப்படி நடந்தது? ஒரு பையன் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா எப்படி அப்ரோச் பண்ணுவான்? எதை வச்சு ஒரு பையனை செலக்ட் பண்ணுவாங்க? ஒரு பையன், ஒரு ஆணுடைய கடமை அந்த பெண்ணுக்கு வேண்டிய, அந்த குடும்பத்துக்கு வேண்டிய ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ராவிடன்ஸ் இதை கொடுக்கணும். அதுக்கு அந்த ஆணினுடைய வலிமையை ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். அதே போல அந்த பொண்ணை வச்சு அவனால பாதுகாத்து பராமரிக்க முடியுமா, அந்த குடும்பத்தை அவனால நல்லா கொண்டு போக முடியுமான்னு ஆணுடைய வலிமையை, அவனுடைய எபிலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் வந்துட்டு அந்த காலத்துல இருந்தே தொடர்ந்து அந்த வழக்கம் இருந்தது. விவிலியத்திலயும் நாம பாக்குறோம். ஜேக்கப் வந்து ரேச்சலை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு அவனுடைய உறவினரான அந்த பெண்ணை தேடி போறப்ப, ரேச்சலை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக 7 வருஷம் அந்த மாமனார் அவர் அவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு. நீ இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு அந்த கால்நடைகளை பராமரிக்கிறதா இருக்கட்டும், தோட்டம் துறவுன்னு அவ்வளோ ஹெவி லேபர் 7 வருஷமா ரொம்ப பாடுபட்டு வழிச்சு கடைசியில் ஒரு ஏமாற்றம். முதல்ல அக்கா இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு லேயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு 7 வருஷம் நீ ஒர்க் பண்ணிட்டு அடுத்து ரேச்சலை நீ கல்யாணம் பண்ணிக்கோணும். அந்த அளவுக்கு ரேச்சலை ஜேக்கப் லவ் பண்ணாரு. 7 வருஷம் கஷ்டப்பட்டது பத்தாம இன்னொரு 7 வருஷம் மறுபடி அதே அளவுக்கு பாடுபட்டு அந்த அளவுக்கு நல்ல ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வந்து தன்னுடைய எபிலிட்டியை காமிச்சு ரேச்சலை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு.
அப்போ மட்டும் இல்லை, இன்ன வரைக்கும் கூட நிறைய ட்ரைப்ஸில் நிறைய ஊர்களில் கூட வந்துட்டு இந்த வழக்கம் அப்படி தான் இருக்குது. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற ஆண் வந்து அந்த பெண்ணை நான் பராமரிக்கிறதுக்கும் அந்த குடும்பத்துக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் நிறைய அவனுடைய எபிலிட்டியை காமிச்சு அவனுடைய சொத்தை கொடுத்து அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டில் வச்சு அவங்க குடும்பமாக வாழுறது, குடும்பத்தை ஆரம்பிக்கிறது, திருமணத்துக்குள்ளே போகிறது, இப்படி தான் வந்துட்டு அந்த வழக்கம் இன்னும் கூட இருக்குது நிறைய இடங்கள்ல. இப்போ இந்த டவுரி டிமாண்ட் வரதட்சணை கொடுமை போக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேண்டிய எக்ஸ்பெக்டேஷன் பொதுவாக ஜென்ரலி ஒரு பையன்ட்ட எக்ஸ்பெக்டேஷன் கேட்கும்போது மோஸ்ட்லி பசங்க வந்துட்டு ஸ்லிம்மாக ஃபேராக வேணும், இதுதான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. சரி, பசங்க இந்த காலத்தில் அப்படி இருக்காங்க. சரி, சர்ச்சில் ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, வேண்டிக்கோங்க சிஸ்டர் அப்படின்ட்டு. கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டே இருக்கோம், பையனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, கரெக்டாக அமைய மாட்டேங்குது. அப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்குதுமா அப்படின்னு கேட்டால், நல்லா ஸ்லிம்மாக ஃபேராக வேணுமா அந்த பொண்ணு, அப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதே அந்த அம்மா பார்த்தா அவங்க ஆக்ட்ரஸ் வடிவுக்கரசி இருப்பாங்களே, அவங்கள மாதிரி இருப்பாங்க. ஆக்ட்ரஸ் வடிவுக்கரசி எனக்கு சின்ன வயசில் அவங்கள ரொம்ப பிடிக்கும். இன்னும் கூட ஒரு நல்ல அழகான ஒரு லட்சணமான முகம், அட்மைரபிளா இருக்கும் அவங்களோட ஃபேஸ். கலர் வந்துட்டு நார்மலான நம்ம இந்தியன் தமிழ் கலர் தான் அவங்களதும். அந்த அம்மாவும் அப்படிதான் இருக்காங்க. சொல்லப்போனால் வடிவுக்கரசி அம்மா விட அந்த அம்மா இன்னும் கொஞ்சம் டார்க்காக தான் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள கல்யாணம் பண்ணி ஏற்றுக்கலையா, பையன் கொஞ்சம் கலர் ஆயிட்டான், அதுக்குன்ட்டு பையனுக்கு ஸ்லிம்மாக ஃபேராக வேணுமா, அப்போ இவங்க தானே சொல்லணும் வர மருமகளும் நேண்டா நான்லாம் கருப்பா இல்லையா, உங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலையான்னு. அப்போ பசங்களும் வந்து தாய்மார்களும் அதை என்கரேஜ் பண்றீங்க. அப்போ அம்மாங்களுக்கும் வந்துட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு, ஸ்லிம்மா ஃபேரா இருக்க பொண்ணு தான் வேணும்னு. இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பொண்ணுங்களும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நல்லா சம்பாதிக்கணும், ஃபேமிலியும் நல்லா வெல் செட்டில்டா இருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும், பார்க்க அப்படியே பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்கணும், அப்படியே தாரா நடந்து வந்தா எல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கும் நிறைய ஒரு வரையறைக்கு மீறிய ஒரு எதிர்பார்ப்பு, பேராசை, இப்படியெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது தான். அதையும் நம்ம ஒத்துக்க தான் வேணும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம் என் அம்மா அப்பா எனக்கு தெரியாம இந்த டீட்டெயில்ஸ் மேட்ரிமோனியில போட்டு விட்டுட்டாங்க. அப்போ திடீர்னு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க நான் ஒர்க் பண்ற இடத்துக்கு. எந்த சர்ச்ன்ட்டு போட்டனால நேராக வசதியாக இருந்தது. பிரீத்தின்றவங்க எங்கே இருக்காங்க, இங்கே தானே ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே முன்னாடி வந்து நிற்கிறாங்க பிரீத்தி எங்கன்ட்டு. யார் என்னன்னு விசாரிச்சு பார்த்தா சொல்கிறாங்க, இப்படி மேட்ரிமோனியில் பார்த்தோம், அதான் விசாரிச்சு போகலான்னு வந்தோம் அப்படின்னு. அதுவே ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா அம்மா அப்பாவும் எனக்கு எதுவுமே சொல்லல, ஆல்ரெடி எனக்கு கேட்காம விருப்பம் இல்லாமல் மேட்ரிமோனியில் போட்டதே வந்துட்டு எனக்கு அதுக்கே அம்மா அப்பாட்ட ஆர்கியூமெண்ட் போயிட்டு தான் இருந்தது. அப்படி வந்துட்டு என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, என்ன படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் சரி கேட்பாங்க. ஓகே, அப்பா என்ன வேலை செய்கிறாங்க, எவ்வளோ சம்பளம் வருது, எவ்வளோ பென்ஷன் வாங்குவாங்க, எவ்வளோ உங்களுக்கு சொத்து இருக்குது, தோட்டம் துறவெல்லாம் வச்சுருக்கீங்களா, ஏதாவது தோப்பு இருக்குதா, லேண்டில் ஏதாவது வாங்கி போட்டிருக்காங்களா, அப்போ ஃபேமிலிக்கு என்னெல்லாம் இன்கம் வருது அப்படின்னு எதோ நைனு கேட்குறாங்க. எனக்கு இருந்த மென்டாலிட்டியில் அவங்களோட அப்ரோச்சுக்கும் நான் ஃபுல்லாக நெகட்டிவாகவே தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நல்லா பேசினாலும் நெகட்டிவாக தான் சொல்கிற மாதிரி நான் இருந்தேன். எனக்கு விருப்பம் இல்லாமல் மேட்ரிமோனியில் போட்டு விட்டது ஒன்று. அவங்க பேசுகிற விதம் அப்படி இருந்தது. நான் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை, இருக்கிற ஒரு வீட்டுக்கு இன்னுமே அப்பா லோன் கட்டிட்டு இருக்காங்க, அப்பா சர்வீஸ் இருக்க வரைக்கும் லோன் கட்டிட்டு தான் இருப்பாங்க, என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. ஒர்க் பண்ணுற இல்லமான்னு கேட்டாங்க. இப்போதைக்கு ஒர்க் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சா ஒர்க் பண்ணுவேன், கண்டினியூ பண்ணுற ஐடியா இல்லை, அந்த மாதிரி நெகட்டிவாகவே சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் சரிமான்னு போயிட்டாங்க. நானும் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன இப்படி வந்து பேசுகிறாங்க, எதுக்கு நீங்கள் போட்டு விட்டீங்க, இப்படியா வந்து கேட்பாங்கன்னு அம்மா அப்பாவுக்கு தெரியல இப்படி ஒருத்தர் வந்ததே. அம்மா அப்பாவுக்கு காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அம்மா அப்பா நல்லா கேட்டு விட்டாங்க. என்னங்க நினச்சிருக்கு, நீங்கள் எங்ககிட்ட தானே பேசணும், ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் கிட்ட தானே பேசணும், அது எப்படி நீங்கள் நேராக பொண்ணை தேடி போவீங்க, பொண்ணுக்கிட்ட என்னென்னலாம் கேட்குறதுன்ட்டு ஒரு விவசாயம் இல்லையான்ட்டு அம்மா அப்பாவும் நல்லா கேட்டு விட்டுட்டாங்க. இருந்தாலும் என்ன பிரயோஜனம், இப்போது அரேஞ்ச் மேரேஜ்லாம் இன்னும் நல்லா பேரம் பேசுறதுக்கு ரொம்ப வசதியாக போச்சுல. இப்படி தானே இருக்குது சிஸ்டம். இத்தனைக்கும் அவங்க வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கா, பிள்ளையை செட்டில் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டி இருக்குது. அப்போ என்ன மென்டாலிட்டியோட ஒரு பையன் இருக்கானா, ஒரு மருமக வரானா, அவளை வச்சு செட்டில் ஆகிடலாங்கிற ஆட்டிடியூட்லேயே தான் இருக்காங்க நிறைய பேர். இன்னும் பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டியது, பெண் பிள்ளையை பெற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். உங்கள் பிள்ளைக்கு இவ்வளோ டிமாண்ட்ஸ் வச்சு அந்த பிள்ளையை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க, அவ படித்த பிள்ளையை நீங்கள் கொடுக்குறீங்கனாலும் சரி, நல்ல எஜுகேட்டட் அண்ட் ஒர்க் பண்ணுற பிள்ளை, ஏர்ன் பண்ணுற பிள்ளை, இதையெல்லாம் தாண்டி இன்னும் எதிர்பார்க்குறாங்கும் போது அந்த இடத்துல போய் உங்கள் பிள்ளை உண்மையாகவே சந்தோஷமாக இருப்பாளா அப்படிங்கிறதையும் பேரண்ட்ஸ் யோசிக்கணும் தான். இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம பிள்ளையை நாம விற்கிறது கிடையாது, we are not selling our daughters. அதனால இவ்வளோ வேணா பேசி நம்ம பிள்ளைய ஒரு வீட்டில் ஏற்றுக்கிறவங்க அந்த பிள்ளைய சந்தோஷமா வச்சுப்பாங்களாங்கிறதையும் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக யோசிச்சு பார்க்க வேண்டி இருக்கு.
நம்ம இந்தியன் சிஸ்டம்ல நம்ம கல்ச்சர்ல இன்னும் வரைக்கும் ரொம்ப பொதுவாக நாம கேட்கறது பேரண்ட்ஸோட வாயாலையும் சரி, இல்ல ஈவன் இன்னும் கூட நான் குருக்கள் ரிலிஜியஸ் அப்படி அவங்க வாயில இருந்து கூட கேட்டிருக்கேன். சில பொண்ணுங்க விஷயம் எல்லாம் பேசணும், பேரண்ட்ஸ் வந்து பேசும்போது பொண்ணை கட்டி கொடுக்குற வரைக்கும் பேரண்ட்ஸ்க்கு ஒரு பாரம் தான் அப்படின்னு. அது எப்படி ஒரு பிள்ளை பிறந்த வீட்டுக்கே பாரம் ஆயிடுவா? இந்த ஒரு மேரேஜ் விஷயத்துலயும் சரி, அந்த பிள்ளையோட ஹையர் எஜுகேஷன், என்ன ஜாபுக்கு போகணும், மேரேஜ், பிரெக்னன்சி, இந்த எல்லா விஷயங்கள்லையுமே ஏதாவது ஒரு விதத்துல அந்த பொண்ணு மேல ஒரு ப்ரெஷர் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தேவோ இல்ல கல்யாணம் பண்ணி போற இடத்துல இருந்தும் அந்த பொண்ணுக்கு இந்த மேரேஜ் பிரெக்னன்சிங்கிற விஷயத்துல இந்தியன் கேர்ள்ஸுக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த சிஸ்டமும் நம்ம கண்டிப்பா மாற்ற வேண்டியதான் இருக்கு. ஒரு பிள்ளை அது எப்படி பேரண்ட்ஸுக்கு பாரமாவா? அந்த ஒரு ஆடியோல எல்லாம் கேட்டது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல. நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பலப்பான்னு ஒரு பிள்ளை சொல்றா. அந்த பிள்ளை நீ புருஷனை விட்டுட்டு வந்தனா எங்களுக்கு பாரம் ஆயிடுவேன்னு கண்டிப்பா அந்த பேரண்ட்ஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு அது மைண்ட்ல வச்சது யாரு? அந்த பிள்ளைகிட்ட நீ உன் பேரண்ட்ஸுக்கு பேர்டன் ஆயிடுவேன்ற அந்த வார்த்தையை அந்த பிள்ளைக்கு மனசுல பதிச்சது யாரு? அந்த 4 பேர் தானே. பொதுவாக இந்த சிஸ்டம், இந்த சொசைட்டியை நம்பி பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், அவ இப்படிப்பட்ட படிப்பு தான் படிக்கணும், இந்த மாதிரி வேலைக்கு தான் போகணும், டக்குன்னு உடனே கன்சீவ் ஆயிடணும், குழந்தை பெற்றுக்கணும், இத்தனை குழந்தைங்களை பெற்றுக்கணுங்கிறது, இது எல்லாமே இந்த ஒரு திணிப்பு அந்த பிள்ளை மேல வர்றது எல்லாமே அந்த 4 பேருக்காக தான். கடைசியில் அந்த 4 பேர் யோசிச்சு எத்தனையோ குடும்பங்கள்ல அந்த பிள்ளையினுடைய சந்தோஷத்தை நாம யோசிக்காம போயிடுறோம். இதுவும் இந்த நம்ம இந்தியன் சிஸ்டம்ல மாற வேண்டிய விஷயம் தான். பெற்றோர்கள் பிள்ளை கூட பொண்ணுங்களும் கூட இது புரிஞ்சுக்கணும். எப்பயுமே உங்க எப்பயுமே பொண்ணுங்களுக்கு நம்முடைய சொந்த வீடு, நம்முடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிறது தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. அந்த இடமே எனக்கு பாரமாயிடும், இல்லை அவங்க மேல ஒரு திணிப்பை கொண்டு வராங்கும் போது உன்னோட இடமே உனக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிம்மதி இல்லாத இடமாக அமையும் போது உன்னுடைய வாழ்க்கையை அதை அஃபெக்ட் பண்ணும்போது உனக்குரிய வேல்யூ அங்கே இல்லாதப்ப நீ ஏதாவது ஒரு போல்டான ஒரு டிசிஷன் எடுத்து யூ ஹாவ் டு மூவ் ஆன். அதுக்காக தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம். ஒரு லைஃப்ல கிரைசிஸ் சிச்சுவேஷன் வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கல்வி அறிவு நமக்கு கொடுக்க வேண்டியது. வெறும் படிச்சு சம்பாரிச்சு வேலைக்கு போறதுக்காக மட்டுங்கிறது படிப்பு கிடையாது. லைஃபை எப்படி இன்னும் பெட்டரா லீட் பண்ணலாம், இன்னும் எப்படி இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெட்டரான பர்சனாக நாம உருவாக்கிக்கலாம், அதுக்காகவும் சேர்த்துதான் இந்த எஜுகேஷன் நமக்கு கொடுக்கப்படுது. பிள்ளைங்களும் போல்டா இருக்கணும். உங்களுடைய வேல்யூக்காக, உங்களுடைய செல்ஃப் வேல்யூவை நீங்களும் உணர்ந்திருக்கணும். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒரு பிள்ளை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளைய, ரொம்ப இன்னசென்ட்டான பிள்ளை. என்னோட ரூம்மேட்டு, ஒரு 3-4 வருஷம் நாங்கள் ரூம்மேட்ஸாகவே இருந்திருப்போம். அவ லவ் பண்ண அதர் ஸ்டேட் பையன், 2 பேரும் வேற வேற ஸ்டேட்ஸுங்கிறதுக்காக அந்த பிள்ளையோட வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல. ரொம்ப பொறுமையா இருந்து ரொம்ப சாஃப்டான பிள்ளை. அவ கஷ்டப்பட்டு இடையில எனக்கு பேசுவேன், இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, எங்க வீட்டுல என்ன சேர் எடுத்தே அடிச்சுட்டாங்க எங்க அம்மா அப்படின்ட்டு அவ சொல்லும்போது என்னால அதை தாங்கவே முடியல. அந்த பிள்ளைய போட்டு சேர் எடுத்து போய் அடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அப்போ ஒரு ஸ்டேஜ் நானே சொல்லிட்டேன், எப்போ உன்னோட அம்மா அப்பாவே உன்னை காயப்படுத்தி, நீ காயப்பட்டாலும் பரவாயில்ல, நீ இவ்வளவு சாப்பிடாம இப்படி அழுதுருந்து ஹவுஸ் அரெஸ்ட் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அந்த பிள்ளை, இவ்வளோ நீ கஷ்டப்படுற அளவுக்கு உன் வீடு இருக்குதுன்னா நானே என் வாயால சொல்லிட்டேன், பையன் ரெடியா இருக்கானா நீ வீட்டை விட்டு கிளம்பிடு அப்படின்ட்டு. அவளுக்கே ஷாக்கு, பிரீத்தமா நீயா சொல்ற பிரீத்தமா அப்படின்ட்டு. நான் தான் சொல்றேன், உன்னோட உடம்புக்கு உன்னுடைய உணர்வுகளுக்கு வேல்யூ இல்லாதப்ப நீ உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக உன் வாழ்க்கையை தேடிப்போ அப்படின்ட்டு நான் அவகிட்ட சொன்னது. கொஞ்சம் மாசம் கழிச்சு திடீர்னு அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு ஒரே அழுக. நான் அன்னைக்கு தான் காலையில மாஸ் முடிஞ்சு ஹாஸ்டல் நோக்கி போயிட்டு இருக்கேன். எனக்கு ஃபோன் பண்ணி அப்படி ஒரு அழுக. அப்புறமேட்டு அம்மா என்னாச்சு, ஒரு பதட்டம் இருக்குல்ல, இப்படி ஒரு சுச்சுவேஷன், ஃப்ரெண்டு ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கா, இவ்வளோ டார்ச்சர் வேற. அவங்க அழும்போது எனக்கு புரியல. எடுத்ததுமே அவ போயிட்டாமா அப்படின்னு என் ஃப்ரெண்டு பேரை சொல்லிட்டு போயிட்டாமா அப்படின்னாங்க. எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்கா இருந்தது, என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பார்த்தா அவ நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாமா போது எனக்கு இன்னும் பயமா இருந்தது. என்னம்மா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க, பொறுமையா பேசுங்க அப்படின்னு சொன்னப்பமேல்ட்டு அதை எங்களுக்கு தெரியாம வீட்டை விட்டு ஓடிட்டாமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க அவ்வளோ அழுதுட்டே தான் சொன்னாங்க. எனக்கு மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம், அப்பாடா என் ஃப்ரெண்டு தப்பிச்சு ஓடிட்டாலா, போய் நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சந்தோஷம். எனக்கு அதோட போது நான் ப்ரேயர் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டும் கால் பண்ணி 1-2 நாள்ல இல்லை அதே நாள்ல எனக்கு பேசினான், நல்லா தானே இருக்க, ஏதோ உனக்கு கஷ்டம் இல்லைல்ல அப்படின்னு. எனக்கு இங்கே பயங்கர வரவேற்பு, என்னை அப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. பந்தோபஸ்தா என்னை சுற்றி அத்தனை பேர் இருந்தாங்க. என்னை கூப்பிட்டு போய் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்னு. அப்போ இருந்து இப்போ ஒரு 7 வருஷம் இருக்கும். அந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பையன் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான் அவளை.
அவங்க அப்போ இருந்து எனக்கு தெரியும் ஒரு பெஸ்ட் பேர், ஒரு லவ்லி கப்பலாக இருக்காங்க இன்னும் கூட. அந்த பிள்ளையோட மாமியார் அந்த பிள்ளையை தங்கத்தட்டில் வச்சு தாங்குற அளவுக்கு அப்படி பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அவளுக்கு இருக்கும்போது இப்படி அடி வாங்கிட்டு இருக்கிறது சரியில்லைன்னு எனக்கு பட்டது. பிள்ளைங்க அதுக்குன்ட்டு நான் எல்லாருமே வீட்டை விட்டு ஓடிப்போங்க அப்படின்னு நான் சொல்ல வரலை. இந்த சுச்சுவேஷனுக்காக மட்டும் கிடையாது, உன்னுடைய வீட்டுக்கே நீ பாரம் ஆயிடுவேங்கிற ஒரு நிலைமை உனக்கு தோணுது, இந்த உலகத்துல யாரும் உன்னை ஏத்துக்க மாட்டாங்கிற ஒரு நிலைமை உனக்கு வருது, உன்னுடைய உடலுக்கும் உன்னுடைய வேதனைகளுக்கும் உன்னுடைய உணர்வுகளுக்கும் அங்க வேல்யூ இல்லாதப்ப உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்காகவும் உன்னுடைய செல்ஃப் வேல்யூக்காகவும் நீ அடுத்த ஸ்டெப் ஒரு போல்டான டெசிஷன் எடுத்து தான் ஆகணும். இந்த லைஃப்ங்கிறது ஒரு சேலஞ்ச் தான், லைஃப் ஈஸி கிடையாது. இந்த சொசைட்டியும் சரி இந்த உலகமும் சரி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சமுதாயமாக இன்னுமே அமையல தான். எல்லாருமே போராடி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளா லக்ஸரியா இருக்காங்க, ஒரு சிலர் எத்தனையோ பேரும் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உனக்கு அப்படி ஒரு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு போல்டான டெசிஷன் எடுத்து அடுத்து என்ன பண்ணணும்னு ஒரு பெட்டரான ஒரு பொசிஷனை தேடி நீ போல்டான ஒரு கரேஜியஸ் டெசிஷன் மேக்கிங் அந்த இடத்துல பண்ணி தான் ஆகணும். தங்கச்சிமா இல்லை அக்காவா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு வேல்யூ இல்லைங்கும் போது அடுத்து நீங்கள் மூவ் ஆன் ஆக வேண்டியது உங்கள் எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லித்தரனாலும் சரி, படித்தவங்கனாலும் சரி, படிக்காதவங்கனாலும் சரி, இந்த விஷயத்துல நமக்கு அந்த ஒரு தெளிவு கண்டிப்பா தேவைப்படுது. நீ எப்படி வாழணும், உன்னுடைய வாழ்க்கையை நீ இப்படிதான் வாழணும், இல்லை இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நீ ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு திணிப்பு உன் மேல வருது. உன்னுடைய உணர்வுகளுக்கு அங்க மதிப்பில்லை, அது உனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நல்ல பாசிட்டிவாக இல்லாத உனக்கு ஆபத்தான இல்லை உனக்கு ஒரு த்ரெட்டனிங்கான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள உனக்கு கொண்டு போதுங்கும் போது அந்த இடத்துல நீ கண்டிப்பா ஒரு போல்டான டெசிஷன் எடுத்தாகணும். அதுக்கான உரிமை உனக்கு இருக்குது. இது உன்னுடைய வாழ்க்கை, வாழ்றது உன்னுடைய உரிமை. மற்றவங்களுக்காக அந்த 4 பேருக்காக அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க முன்னாடி என் மானம் போயிடும் அப்படின்ட்டு நினைக்கிறது அங்க தேவையே கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளர். இந்த உலகத்துல நம்மளை ஏத்துக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாமே நம்முடைய மக்கள் தான், எல்லாமே நம்முடைய ஒரு இடத்துல நம்ம அசிங்கப்படும் ஏதாவது பேசுவோங்கிறதுக்காக நம்ம அங்கேயே இருந்துட்டு நம்முடைய வாழ்க்கையை அழிச்சுக்கணுங்கிறது கிடையாது. பெரிய உலகம் இது, எத்தனையோ பேர் ரொம்ப அருமையான மக்கள் இருக்காங்க, ஒரு அழகான உலகம், ஒரு அழகான வாழ்க்கை எல்லாருக்குமே இருக்குது. அந்த வாழ்க்கையை நாம அமைச்சுக்கிறது நம்முடைய கையில தான் இருக்கு. எல்லாருக்குமே அப்படியே ஸ்மூத்தாவே ஜேர்னி போயிட்டு இருக்குங்கிறது சொல்ல முடியாது. இந்த அஷ்யூரிட்டி யாருக்குமே கொடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கைக்கான டெசிஷனை நம்ம தான் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எடுத்தாகணும். பேரண்ட்ஸும் அதுக்கான சப்போர்ட்டை பிள்ளைங்க கொடுத்தாகணும். எஜுகேஷன் சிஸ்டம்ல எப்போ இதெல்லாம் கொண்டு வர போறாங்கிறது தெரியாது. பிள்ளைங்க வளர்த்து கொண்டு போகும்போது இருந்தே பேரண்ட்ஸ் அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த பிள்ளைங்க கொடுத்தாகணும். உன்னுடைய வாழ்க்கை நீ தான் தீர்மானிக்கணும், அந்த ஃப்ரீடம் உனக்கு இருக்கு, உனக்காக நீ வாழ, உன்னுடைய ரைட்ஸ்க்காக நீ இல்லை, உன்னுடைய வேல்யூக்காக ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப், ஸ்டாண்ட் ஃபார் யுவர் வேல்யூஸுங்கிற அந்த பாசிட்டிவ் ஒரு புஷ் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் ஃபேமிலி கிட்ட இருந்துமே கிடைக்கணும். எப்பயுமே குடும்பத்தில் ஒருத்தர் விழுறாங்கும் போது யாராவது ஒருத்தர் தாங்கி பிடிக்கிறதுக்கு இருக்கணும். அதுக்காக தான் குடும்பங்கிறது. எல்லாருமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்துல துவண்டு விழலாம், ஒருவேளை ஃபேமிலியை கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லாமல் இருக்கலாம். கடவுள் யாராவது ஒருத்தருக்கும் அனுப்புவார். அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா மட்டும் இருந்தாகணும். எல்லாருக்குமே உலகத்தை நம்ம கஷ்டப்படும் போது நமக்குன்ட்டு யாராவது ஒருத்தர் கடவுள் அனுப்புவார். யாராவது ஒருத்தர் மூலமாக நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருந்தாகணும். நமக்கும் ஒவ்வொருத்தருக்குமே அந்த கடமை இருக்கு. ஒருத்தர் தனியா இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாம தடுமாறுறாங்க, இல்லை எதுலயோ ஸ்டக் ஆகி மாட்டிட்டு இருக்காங்க, இல்லை அவங்க லைஃப்ல டவுன் ஆகிட்டே போறாங்கும் போது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அந்த கடமை இருக்கு. அவங்க நம்ம தனியா விடுறதும் தப்பு, அவங்க எப்படியோ போட்டும் நம்ம கண்டுக்காம விடுறதும் தப்பு. நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒருத்தர் குடும்பத்திலயும் சரி சமுதாயத்திலயும் சரி நம்முடைய பார்வையில இல்லை நம்முடைய கேர்ல இருக்கவங்க ஒருத்தர் துவண்டு விழும்போது குடும்பமாக நம்ம ஒவ்வொருத்தரையும் தாங்கி பிடிக்கிற கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது. யாருமே யாருக்கும் பேர்டன் ஆக மாட்டோம். இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்காக ஒரு ஆறுதலாக இருக்கிறதுக்காக தான் இந்த மனித பிணைப்புங்கிறது, இந்த பாண்டிங், இந்த ஃபெலோஷிப் எல்லாமே அதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியாக வாழுது. இனம் இனத்தை சாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் எல்லாம் ஒரு சோஷியல் பீயிங்ஸ், வேற சோஷியல் பீயிங்ஸ். நம்ம எல்லாரோட சேர்ந்து இருந்து தான் ஒருத்தரோட ஒருத்தர் நாம ஒத்து வாழ்ந்து தான் ஆகணும். அதே போல ஒரு சுச்சுவேஷன் பிடிக்கலான்னு டக்குன்னு நான் மூவ் ஆன் ஆகிறேன் அப்படின்ட்டு விட்டுட்டு போறதும் வாழ்க்கை கிடையாது. நிறைய விஷயங்கள் ஒரு ஃபேமிலிங்கும் போது இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புங்கும் போது ஒரு கமிட்மெண்ட்டுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு.
அந்த இல்லை வேர்ஸ்ட் சுச்சுவேஷன், அந்த எக்ஸ்ட்ரீமிட்டி அப்படின்னு போகிறப்ப இதுக்கு மேலே முடியாது, இதை விட நிலைமை இன்னும் மோசமாகி போயிடும், அந்த வாழறதுக்கான வழி இல்லை, ஒருத்தரோட நிலைமை இன்னும் ரொம்ப கேடாயிட்டே போகுதுங்கிற நிலைமையில வேணா தேர் இஸ் ஆல்வேஸ் எ வே அவுட். திருச்சபையிலையும் ஒரு சில விளக்கை வந்து கண்டிப்பாக கொடுக்குறாங்க தான். இறைவார்த்தை நம்ம கொடுக்கறது கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும், அதுதான் இறைவார்த்தை நமக்கு கொடுக்குது. ஆனாலும் அந்த சுச்சுவேஷனுக்காக தேர் இஸ் ஆல்வேஸ் எ வே அவுட். ஒருத்தர் மாட்டிட்டு இருக்காங்க, ஒடுக்கப்பட்டவருக்காக விடுதலையையும் கொடுக்கறதும் நம்ம ஒவ்வொருத்தருக்கான கடமை இருக்குது. அவங்கள அந்த பாண்ட்ல இருந்து நம்ம விடுவிக்கிறது. அதையும் வந்து திருச்சபை இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிறதுக்காக சில விலக்குகளை கொடுத்து சில எக்ஸெப்ஷன்ஸை சில கேசஸ்ல அந்த மன முறிவுங்கிறத திருச்சபை அனுமதிக்கலினாலும் கூட இப்போதைக்கு அந்த திருமணம் அல்ல அப்படின்னு நல்லிஃபை பண்ணி இது சாக்ரமெண்ட் அல்ல அப்படின்னு அந்த ஒரு ஃப்ரீடமை கொடுத்து ஒருத்தரை ஃப்ரீ பண்ணி விட்டுறாங்க அந்த அப்ரெஷன்ல இருக்கவங்கள. இந்த மாதிரி சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அதே போல மறுமணம் செய்யறது தப்புன்னு தான் இறைவார்த்தை நமக்கு சொல்லுறது. ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான் நம்ம கத்தோலிக்க விசுவாசத்துலயும் கிறிஸ்டியன் ஃபேத்லயும் இருக்குது. நம்ம தமிழ் கல்ச்சர்லயும் ஒருத்தனுக்கு ஒருத்தி இதே தான் வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்குது. அந்த பிள்ளை வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுவா? அந்த காலத்துல நிறைய அக்கா தங்கச்சிங்க இல்ல அண்ணனுங்க அந்த மாதிரி நிறைய பேர் சிப்ளிங்ஸ் இருப்பாங்க. ஒரு பிள்ளை ஒரு இடத்துல வந்துட்டு தனியாயிட்டா, இல்ல ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தருடைய பராமரிப்புல இருப்பா, இல்ல அந்த ஹஸ்பண்டோட வீட்டுல அண்ணன் தம்பிங்க அப்படி யாராவது இருக்கும்போது அவங்களுக்கே கூட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி அந்த பிள்ளை தனியாயிடக்கூடாது, அடுத்து அவளுக்கு ஒரு வாழ்க்கை வேணும், அந்த பிள்ளை இன்னும் லைஃப்ல ப்ரொசீட் பண்ணணுங்கிறதுக்காக திருச்சபையில இல்லை அந்த பையனுடைய வாழ்க்கையில கூட அவன் லைஃப்ல மூவ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக சில எக்ஸெப்ஷன்ஸ்க்காக இந்த மனிதாபிமானத்தின் அடிப்படையில ஒரு கம்பேஷன் அப்படிங்கிறத முன் வச்சு திருச்சபையில சில விலக்கு கொடுத்து அடுத்த மறுமணம் அப்படிங்கிறதையும் திருச்சபை அனுமதிக்குது. அது காலத்தின் கட்டாயம்ங்கிறது போக ஒருத்தருடைய தேவை, அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பரிவுள்ள திருச்சபை ஒரு தந்தைக்குரிய இல்ல அந்த அதிகாரத்துல இருக்கிற அந்த இடத்துல இருந்து திருச்சபை அந்த அதிகாரத்தை அந்த அனுமதியை கொடுக்குது. இப்படியெல்லாம் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஈஸியாக முடிச்சுக்கிட்டு போறதும் கிடையாது. லைஃப்பும் சரி, வாழ்க்கையை டக்குன்னு முடிச்சுக்கிற ஒரு உரிமையும் யாருக்கும் கிடையாது. எல்லாத்துக்கும் சூசைட் தான் சொல்யூஷனுங்கிறதும் கிடையாது. அதே போல திருமணமும் உடனே வந்துட்டு ஒரு பிரச்சனைங்கிறது டக்குன்னு டிவோர்ஸுங்கிறதும் ஒரு சொல்யூஷன் கிடையாது. எக்ஸ்ட்ரீமிட்டி இல்லை எக்ஸெப்ஷன் அப்படின்ட்டு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. வேற வழி இல்லை, இதுக்கு மேல முடியாது, இன்னும் வேர்ஸ்டா போயிட்டு இருக்கு, இது ஏத்துக்கவே முடியாது, ஒருத்தருடைய உயிரோ இல்ல மாண்போ அவங்களுடைய எதிர்காலமோ ரொம்ப பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கட்டத்துல தான் திருச்சபை இந்த விலக்கை கொடுக்கவே தவிர உயிரை பறித்து கொள்ற அனுமதி யாருக்குமே கிடையாது. சட்டப்படியும் தற்கொலை வந்து ஒரு குற்றம்தான். திருச்சபையிலையும் அந்த காலத்துல தற்கொலையையும் ஒரு சாவன பாவமாக தான் வச்சிருந்தாங்க. அதே போல சூசைட் பண்ணி இறக்குறவங்களும் திருச்சபைக்குள்ள அந்த உடலை வந்து அனுமதிக்கிறதோ இல்லை அந்த லாஸ்ட் ரைட்ஸ், ஃபியூனரல் மாஸ், அந்த சாவு பூசை எல்லாம் திருச்சபையில் அந்த காலத்தை அனுமதிக்கல. லேட்டா போக போக வந்து திருச்சபை அதை சாவான பாவத்துல இருந்து கொஞ்சம் ஒரு விலக்கு கொடுத்து இப்போ அதை எடுத்துட்டாங்க, அந்த பேனு அது ரிமூவ் ஆயிடுச்சு. இருந்தாலும் சில கேசஸ்ல எப்படி இருந்தாலும் இது ஆண்டவருடைய நீதிக்கு உட்பட்டது. அது அவங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாங்க அதை தீர்மானிக்க வேண்டியது ஆண்டவர் தான். எது எப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைங்கிறத நாம கண்டிப்பா வாழ்ந்துதான் ஆகணும். அதே போல ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கும் போது அது அவங்களுக்கு தான் அந்த நிலைமை தெரியும். தலைவலி வயிற்றுவலி அவனுக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. அது போலதான் ஒருத்தர் என்ன நிலைமையில இருந்தாங்க, அவங்களுக்கு எது தாங்க முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க இடத்துல இருந்து நாம பார்த்தாதான் அது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த இடத்துல நான் இருந்தது அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம அவங்க கிடையாது. பிரீத்தியாவது அவளோட டிசிஷன்ஸ் எடுப்பா, இதை இன்னொரு பிள்ளை அவ்வளவுதான் அவளோட டிசிஷன்ஸ் எடுப்பா. அவ வளர்ந்து வந்த விதம், அவளுடைய சூழ்நிலை, அவளுடைய மனநிலை, அவளுடைய மனபலம், இதெல்லாம் அவளுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைக்குது அப்படிங்கிறது அவனால மட்டும்தான் அந்த ஃபேஸ் பண்ண முடியும். அவளுக்கு மட்டும்தான் அது புரியும். அவங்க இடத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதும் நம்முடைய கடமை. ஒருத்தருடைய மரணத்தையோ இல்லை சூசைட் பண்ணிக்கிட்டவங்களையோ சபிக்கிறதோ கரிச்சு கொட்டுறதோ அதுக்கான அதிகாரம் நமக்கு கிடையாது. ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவருடைய நீதியின்படி எவ்ரிபடி இஸ் ஜஸ்டிஃபைட் பிஃபோர் காட். அந்த அளவுக்கு ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அதே போல எல்லாருமே இறந்தவங்க தீர்ப்பிடக்கூடாதுங்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர நிச்சயமாக நம்ம யாருக்குமே நம்முடைய உயிரை எடுத்துக்கொள்ற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. ஒவ்வொருத்தரையுமே ஆண்டவர் ஒரு பர்பஸோட தான் படைச்சிருக்காரு. நீங்க இருந்து இதெல்லாம் நீங்க செஞ்சாகும், உன்னை வச்சு நான் இதெல்லாம் கொண்டு வர போறேன் அப்படிங்கிறது ஆண்டவருடைய திட்டம்.
அதுக்கு எதிராக நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நாம செய்ய முடியாது. அதுக்கான அதிகாரம் நமக்கு கிடையாது. நம்மளுடைய உயிரை நாம பறித்து கொள்ளும் போது ஆண்டவருடைய திட்டங்கள் அங்க தடைப்படுது. ஒருத்தர் வச்சு ஆண்டவர் சில பணிகளை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் வச்சிருந்தா ஒரு சில துன்பங்களை அவங்க மேற்கொண்டு அதை கடந்து வந்த பின்னாடிதான் அவங்களால அடுத்த நிலைக்கு போக முடியும். இது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கலாம். அதை நம்ம பொறுமையாக ஏற்றுக்கொள்வதற்குரிய பக்குவம் நம்ம எல்லாருக்குமே வேணும். அதுக்கான அந்த ஒரு மனநிலையை, இந்த கிரைசிஸ் சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ற அந்த ஒரு பக்குவத்தை தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டமும் கொடுக்க தவறுது, சொசைட்டியும் சரி ஃபேமிலியும் கொடுக்க தவறுது. இந்த லைஃப் வேல்யூஸ், ஃபேமிலி வேல்யூஸ், சோஷியல் வேல்யூஸ், இது எல்லாமே நம்முடைய இப்போதைக்கு இருக்க எஜுகேஷன் சிஸ்டம்ல, சோஷியல் செட்டப்ல இதெல்லாம் மிஸ் ஆயிட்டு இருக்கிற விஷயங்கள். இந்த உலகத்துல எல்லாருக்கும் எத்தனையோ விதமான பிரச்சனைங்க இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையிலையுமே எவ்ரிதிங் இஸ் a lesson. நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது லைஃப்ல. எப்பயுமே நான் ஜெயிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இட்ஸ் ஓகே டு லூஸ். ஒரு தடவை லூஸ் பண்ணும்போதுமே there is a lesson. so keep learning. அடுத்து நான் இதுல இருந்து எப்படி இதை ஓவர் கம் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நான் எப்படி போக போறேன், இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணேன், அடுத்த சிச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங் தான் லைஃப்ங்கிறது. அதே போல ஒருத்தர் விழும்போது அதை அவங்க தாங்கி பிடிக்கிறதுக்கு குடும்பமும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சமுதாயமும் நாம ஒவ்வொருத்தருமே யாராவது ஒருத்தர் நம்ம பார்வையில் இருக்கவங்களுக்கு தவறுறவங்க கூட இருக்கு. நம்ம எல்லாருக்குமே அந்த கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நான் கூட இருக்கேன், ஐ எம் வித் யூ. அதுதான் நாம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட். வார்த்தையினால மட்டும் கிடையாது, உண்மையாவே அவங்களுடைய உணர்வுகளோட நாம அவங்க டிராவல் பண்றதுக்கு அந்த கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நான் அவங்க கூட இருக்கேன், ஐ எம் வித் யூ, அந்த ஒரு வார்த்தை பெரிய ஒரு ஹோப் அவங்களுக்கு கொடுக்கும். அந்த ஆடியோல கூட கேட்டிருப்பேன், எனக்கு ஹோப்பே இல்லை, அந்த ஹோப்பே போயிடுச்சு அப்படிங்கிற நிலைமையில அவங்க வராங்கன்னா அது ஏதோ ஒரு விதத்துல நாம அவங்கள கவனிக்காம விட்டுட்டோம், என்னை யாருமே புரிஞ்சுக்கல, என்னை யாரும் நம்பல அப்படின்னு அவங்க சொல்ற அளவுக்கு நாம ஏதோ ஒரு விதத்துல அதுக்கு நாம ஒவ்வொருத்தரையும் அதை பொறுப்பெடுத்து தான் ஆகணும். யாராவது ஒருத்தர் அந்த நேரத்துல அவங்க கூட சப்போர்ட்டிவா இல்லாம இருக்கலாம், அது தெரியாம இருக்கலாம், அது நம்முடைய அறியாமையாவும் இருக்கலாம். அந்த நான் கூட இருக்கேன், ஐ எம் வித் யூ, பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஹோப்ஃபுல்லான வேர்ட்ஸ் சொல்லி அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது, அந்த கடமை நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. அந்த பக்குவமும் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுது.